ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் நாங்கள் கத்திரிக்காயெலாம் பறித்து முடிச்சிட்டோம். கொஞ்சம் தாங்க இருந்துச்சு, ஒரு ஒரு கிலோ மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வாழை மர கன்று நட்டு வச்சுருக்கோம். ஏன்னு கேட்டால் இது வந்து ரொம்ப காடாகிடுச்சு. இந்த பாருங்க காடாகி அந்த புல்லெல்லாம் வெட்டி நாங்கள் ஓரத்தில் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு இந்த வாழைக்கன்னெல்லாம் வச்சோம். இந்த வாழைக்கன்றுலாம் வச்சதுக்கு பிறகு கொஞ்சம் வாழைத்தார் வந்துச்சுங்களா, அது குரங்கெல்லாம் சாப்பிட்டுருச்சு. நாங்கள் ஒழுங்காக பார்க்காதனால. அதனால இப்போ நாங்கள் என்னன்னு கேட்டால் காலையிலே வந்து ஒரு வாழைத்தார் வந்து இருந்துச்சு. அதில் உள்ள பூவெல்லாம் எடுத்துகிட்டு வாழைத்தாரை பேக் போட்டு கட்டி வச்சுருக்கோம். இந்த பாருங்கள் இங்கிட்டும் பேக் போட்டு கட்டி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் பெருசாகினனால அப்படியே சாஞ்சிக்கிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், அதனால ஒரு வயர் ஒன்று போட்டு அப்படியே அந்த வாழைத்தாரை கட்டி வச்சுருக்கோம். அப்போ இது சாயாது. அது பெருசாகும் போது இதை நாங்கள் வெட்டிடுவோம். அப்போ இதை வந்து இதுக்கு கட்டி வைப்போம். அதுக்கு பிறகு சாயாது, ஒன்றும் நடக்காது. அதுக்கு பிறகு வாழைத்தார் பெருசாகிடும், பேக் போர்டு எல்லாமே ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னு கேட்டால் இந்த மாதிரி கம்பி, டெல் கம்பின்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த கம்பியை கொண்டு வந்து வாழைத்தாரை முழுக்க கட்டி வச்சுருவோம். குரங்கெல்லாம் சாப்பிடாது. போன முறை குரங்கெல்லாம் சாப்பிட்டு கிடைக்கும்ல எங்களுக்குள்ள. அதனால நாங்கள் இதை என்ன செஞ்சுருக்கோம் கேட்டால் கம்பி போட்டு கட்டி வச்சுருக்கோம் இதை பாதுகாக்கிறதுக்கு. உங்கள் ஊரில் இதை எப்படி பாதுகாப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோலாம் போடுறதுக்கு நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் உதவியாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.